தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 29 அதிகாரம் 12 நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்கின்றது. பிரியமானவர்களை, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகையில் அவர் நமக்கு செவி கொடுப்பாராம். பிரியமானவர்களே, அதாவது நாம் ஒருமித்து ஒரு மனதோடு அனைவரும் சேர்ந்து ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு நாம் அவரிடம் மன்றாடும் பொழுது, நம் விண்ணப்பத்திற்கு நாம் ஜெபித்த அந்த நிமிடமே பதில் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒன்றாக சேர்ந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது அவர் நம் விண்ணப்பத்திற்கு பதில் உடனே தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நாம் தனி ஜெபம் பண்ணுவோம். நம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குறிப்பிட்ட வேளைகளில் குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை நாம் மன்றாடுவோம். ஆலயத்திற்கு சென்று தனியாக ஜெபிப்போம். இது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதை கர்த்தர் பிரியப்படுகின்றார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடுவீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன், அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பதில் அளிப்பேன் என்று நம் கர்த்தர் ஏற்கனவே கூறியுள்ளதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படித்தானே கர்த்தர் நிறைய பேர் சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து ஜெபிப்பதை அவர் பிரியப்படுகின்றார். அப்பொழுது அங்கு உடனே அவர் இறங்கி வருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கூடி வருதலை விருப்பப்பட வேண்டும். இதில் வேதாகமத்தில் சிலர் கூடி வருவதை விட்டு விடுவது போன்று நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளார். பிரியமானவர்களை, ஆகவே இந்த செய்தி கேட்டிருக்கின்ற நாம் கூடி வந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபங்களுக்கு கண்டிப்பாக சென்று அங்கே நாமும் இணைந்து நமக்கு தேவைகளை தெரியப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனே பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற அந்த நேரத்தில் நாமும் கலந்து கொள்வோம். ஆலயத்தில் என்றாலும் சரிதான், சபையில் என்றாலும் சரிதான், சேர்ந்து ஜெபிப்போம். இன்றிலிருந்து ஆசீர்வாதங்களை ஜெபித்த உடனே பெற்று மகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தொழும் பொழுது எங்கள் விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுப்பேன், செவி கொடுப்பேன். உடனே அந்த ஜெபத்திற்கு அந்த நிமிடமே பதில் வரும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் அனைவரும் இணைந்து ஜெபிக்கும் வழிபாடுகளில் கலந்து கொள்வோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். எங்கள் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் ஜெபித்த உடனே பதில் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.